ஓபன் பண்றேன்னு ஓவரா பேசுறத தவிர பாம்பை வெளிய விட மாட்டறடா. கோடாங்க கூட்டி வந்து குடுக்க அடிச்சு குரு சொன்ன பிறகு தான் ஓபன் பண்ணுவியா? சட்டசபைக்கு வரப்ப ஃபைல் எடுத்து வரதானே. ஃபைல்ல டேபிள்ல வச்சிட்டு சட்டசபைக்கு நான் புடுங்க வந்த இல்ல டேபிள் சாவியை மாமி வீட்ல மறந்து வச்சிட்டு வந்தியா? நீ தான் தைரியமா நினைச்ச ஓபன் பண்ண வேண்டியதானே. குட்டு பாபா உன்னால எதுவும் ஓபன் பண்ண முடியாது. 6 மணிக்கு மேல தான் உன்னால ஓபன் பண்ண முடியும். அப்பதான் கை நடுங்காது. மறந்து கட்ட ஏறடியாம அம்மா சொல்றா. நீங்க 59 பேர் நாங்க 107 பேர். நாங்க 107 பேர் ஏங்கறோம். அப்படியே புடிங்கி நட்டுவாரு. எதிர்க்கட்சி தலைவருக்கு 2-3 வீடு இருக்கு. அவருக்கு எதுக்கு வீடுன்றா? வீடு வச்சுக்கலாம். உங்க நண்பர் மாதிரி கூத்தியாதான் வச்சு கூடாது. டாபர் பாபு குஷி சொல்றோம். இது எந்த காலத்துல திமுக ஆட்சி வராது. ஏய் பாரு உங்கள மாதிரி கூட்டி கொடுத்து காட்டி கொடுத்து நாங்க ஆட்சி வர மாட்டோம். மக்களை சந்திச்சு மக்கள் ஓட்டு போடுறா எங்க தலைவர் முதலமைச்சர் ஆவாரு. திமுக எந்த காலத்துல ஆட்சி வராது. உன் பாட்ட வரணும். உடம்பெல்லாம் மூளை மூளை எல்லாம் சிந்தனை சிந்தனை போது வஞ்சனை என்று சொல்லப்பட்ட ஆடாளப்பட்ட ராஜாஜி சட்டமன்றத்தில் சொன்னா திமுக முட்டை உச்சி போல் நசுக்கினார். அந்த ராஜாஜிக்கு கிண்டியில் சமாதி கட்டி இயக்கம் திமுக. இரும்பு பெண்மணி இந்திரா விசாவை கொண்டு வந்து இந்தியன் சிறைவாசம் ஏனென்றால் உணவாசம் சொல்லி கொடுமை பண்றாங்க. அந்த இந்திராவை சென்னை சீரணி கடற்கரைக்கு வரவழைத்து மன்னிப்பு கேட்க வைத்த இயக்கம் திமுக. திமுக என்ன மிரட்டி பாக்குறியா? நாங்க விசாவை பார்த்தோம், தடாவை பார்த்தோம், பொடாவை பார்த்தோம். ஒளி போருக்காக துப்பாக்கி குண்டுக்கு மார்பை பிளந்து காட்டிய கூட்டம் திமுக. நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்குது. அதை பத்தி பேசாம சட்டசபையில பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி நடத்துறீங்க. அண்ணன் KN நேரு மனப்பாடம் சொன்ன உடனே சபாநாயகர் மனப்பாடம் மாடு கட்டி மாயவரை ஏறு கூட்டின்றாரு. உடனே ஒரு மேடை விருது கொடுத்ததெல்லாம் கொடுத்தார். யாருக்காக கொடுத்தார்? யாரு கொடுத்தாரு? மாமி கொடுத்தாரு. மன்மதி நன்றிக்கு கொடுத்தாரு. 74க்கு கொடுத்தாரு. மக்களுக்கு கொடுத்தாரு. பணிவுக்கும் போயிடாத புள்ளியிலேயே கொடுத்துருவான். அதுக்கப்புறம் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். கையவரை கொடுத்தான். வாயில கொடுத்தான் தான் பாட வேண்டியிருக்கும். 2500 ரூபாய் 6 சிலிண்டர் கொடுக்க வக்கல்ல. விவசாய கடன் தள்ளுபடி வக்கல்ல. இதுல வேற எம்எல்ஏ கார் வாங்கி தரான். எந்த எம்எல்ஏ சைக்கிள் வரா? எந்த எம்எல்ஏ நடந்து வரா? எல்லாம் வசதியா இருக்கிறான். ஏற்கனவே 1,05,000 சம்பளம். அது இல்லாம கார் பராமரிப்பு பணி 75,000, உதவியாளருக்கு 25,000. ஆக மொத்தம் 2,05,000. உன் கணக்கு பிரகாரம் பார்த்தா இந்த 5 வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட 150 கோடி இருந்து 200 கோடி வரைக்கும் செலவாகும். திமுக கஜரவை காலி பண்ணிட்டு போயிட்டான், தொலைச்சிட்டு போயிட்டான், அடிச்சிட்டு போயிட்டான், நக்கிட்டு போயிட்டான்னு சொல்றேன். இப்ப இந்த பணம் எல்லாம் இவங்களுக்கு எப்படி கிடைக்கும்? திமுக எந்த காலத்திலையும் எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது.